வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி தன்னை யார் இந்த மாதிரிக்கு அழைச்சிட்டு போனால் தன்னையும் தியாவின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வராங்க. அப்போ அதே இடத்துக்கு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே மீனாட்சி அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக வராங்க. என்ன மீனாட்சி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய கம்மல் அன்றைக்கி கீழே விழுந்துருச்சுது, இதை வச்சு வெற்றி கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ தன்னுடைய கம்மலை அவங்க தேடிட்டு இருக்கும்போது வெற்றி அங்கே வந்துருந்தாங்க. ஐயோ வெற்றி வந்துட்டானே இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி அவங்க அண்ணனும் ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ மீனாட்சி அந்த கம்மலை எடுத்துருந்தாங்க. உடனே அவங்க அண்ணன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மீனாட்சி நீங்கிறது கிளம்பி போயிரு, ஒன்று அவன் பார்த்துடக்கூடாது அப்படி மட்டும் பார்த்துட்டாக்கி அப்போ நம்ம இத்தனை நாள் போட்ட திட்டம் எல்லாமே பாழாயிரும், அதனால நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி வெற்றிக்கு தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெற்றி அவங்க மீனாட்சியோட அண்ணனை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களும் அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வெற்றி அவங்க அண்ணனை பிடிக்கிறதுக்காக போகும்போது, அதாவது மீனாட்சியோட அண்ணனை பிடிக்கிறதுக்காக போகும்போது மீனாட்சி அங்கே வெற்றி அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மீனாட்சி தன்னுடைய அண்ணனை தப்பிக்க விட்டுருந்தாங்க. இப்போ வெற்றி சொல்கிறாங்க, என்ன நீ அவனை பிடிக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது என்னாச்சு வெற்றி அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சரி நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நீ ஓடிட்டு இருந்தேன், நான் அந்த பக்கமாக ஒரு வேலையாக வந்தேன், அதனால தான் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே நான் வந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு என்னையும் தியாவையும் ஒருத்தன் மறைச்சு வச்சிருந்தாம்ல, அவனை கையும் குளமாக நான் பிடிச்சிருப்பேன், எங்கள் ரெண்டு பேரும் யார் இந்த மாதிரிக்கு பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் உண்மையை வரவழைச்சிருப்பேன், ஆனால் நீங்கள் இப்படி கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையா அதுக்காக தான் நான் வந்தது அப்படின்னு மீனாட்சி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க வெற்றிக்கு துளசி ஃபோன் பண்றாங்க, எங்க போயிட்டீங்க சீக்கிரமா வாங்க அப்படிங்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக போனேன் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க, நான் கொஞ்ச நேரத்தில் வந்திருந்தேன் துளசி அப்படின்னு சொல்லவும் உடனே சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வைக்கிறாங்க. அப்போ உடனே வெற்றி சரிதான் நீ நான் துளசியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. உடனே மீனாட்சி நினைக்கிறாங்க, எப்படியோ நானும் சரி எங்க அண்ணனும் சரி வெற்றியோட கையில சிக்காம போனோம், அது வரைக்கும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அப்போ ஒருத்தர் வரவும், மேடம் கொஞ்சம் அங்க வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அஞ்சலி வரவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்தாங்க கார் சாவி அப்படிங்கிறாங்க. இதை பார்த்ததுமே உடனே அஞ்சலி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு எதுக்காக காரை தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், மையசார் தான் அந்த காரை உங்களுக்காக வாங்கியிருக்கிறாரு, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அப்படிங்கவும், இது கேட்டதுமே அஞ்சலியும் மற்ற எல்லாருமே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் தம்பி, அவர் மேலே நாங்கள் எல்லாருமே ரொம்ப கோவத்தில் இருக்கிறோம், அந்த கோவத்தை உங்கள் மேலே காட்டுறது மாதிரி இங்கே வச்சிடாதீங்க, அதனாலங்கிறது கிளம்பி போங்க அப்படிங்கவும் அப்போ அஞ்சலி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. என்ன காரை கொடுத்து என்னை அதாவது மடக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான்னா, அவன் சொத்தே எழுதி கொடுத்தாலும் சரிதான், நான் மயங்க போகிறது கிடையாது, அவன் என்னை எவ்வளோ தூரம் அவன் ஏமாற்றிருக்கிறான், அப்பேற்பட்டவனா நான் திரும்பவும் ஏற்றுப்பன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான்னா, ஒழுங்கு மரியாதை அவன்கிட்ட போய் சொல்லு, அவன் என்ன தந்தாலும் சரிதான், நான் ஒன்றும் மயங்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி திட்டி விடவும் இப்போ துளசியும் திட்டி விடுதாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, தயவு செய்து இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைன்னா நாங்கள் போலீஸில் தான் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க மேடம் சொல்லிட்டு அவர் காரை எடுத்துகிட்டு போயிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் கிட்ட அவர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்படி அஞ்சலி மேடம் காரம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மகேஷ் உடனே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் அஞ்சலி பற்றி, அவளை என்ன கொடுத்தாலும் சரிதான், மயக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லவும், ஆனாலும் அவளும் அவள் வயிற்றில் உள்ள என் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக தான் இந்த அளவு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் அவள் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கிறா, கண்டிப்பாக என்னை ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் புரிஞ்சுப்பா, என்னை விட அவளை புரிஞ்சிக்கூட ஆள் வேறு யாருமே கிடையாது, நான் அவன் மேலே அவ்வளோ தூரம் நான் அன்பை வச்சுருக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக என்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லவும், அவளை என்ன சொத்தையும் எழுதி கொடுத்தாலும் சரிதான், அவள் வேண்டான்னு தூக்கி எறிவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா என் அஞ்சலி அப்படிப்பட்டவளாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிதான் சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் அஞ்சலி பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி என்ன நீ புரிஞ்சுக்க மாட்டியா, நான் உண்மையிலே சொல்ல போனால் நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே நான் உன் மேலே வச்சுருந்த அன்பு மட்டும் உண்மையானது, அதை நீ கண்டிப்பாக ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பேன், நீயும் நம்ம குழந்தையும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் நான் செய்வேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா லட்சுமியை தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமி சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏன் தான் இந்த மகேஷ் இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கானோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ உடனே அஞ்சலியும் பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ துளசி வரவும் என்னாச்சு அஞ்சலின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை நானே அவனை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு நான் உதறி தள்ளிட்டேன், ஆனால் திரும்ப எனக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கிறான், திரும்பவும் கண்டிப்பாக அவன் வருவான் அப்படிங்கும்போது, எங்கள் பாரு அஞ்சலி நீ எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம், உனக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கும்போது, சரிதாக்கா ஆனால் அவன் என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு எனக்கு தோணுது, அவன் திரும்பவும் கண்டிப்பாக தொல்லை
கவலைப்படுத்துவான்னு எனக்கு தோணுது. அவன் உள்ளே போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு நம்மளால் வந்து நிம்மதியாக கூட இருக்க முடியல. உள்ளே இருந்தாலும் அவன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அவனுடைய கேரக்டர் நல்லாவே தெரியும்ல. அவன் என்ன பண்ணனாலும் சரிதான், ஆனால் நீ கண்டிப்பாக நம்மளும் அவன் கூட நீ சேர்ந்து வாழவே கூடாது. அப்படி வாழ்ந்தேன்னா கண்டிப்பாக உன்னுடைய உயிருக்கு ஆபத்து தான் முடியும். அதனால நீ ஒன்றும் கவலைப்பட்டுட்டு இருக்காத, நாங்கள் எல்லாரும் உனக்காக இருக்கிறோம். நீ எதுக்கு பற்றியும் நீ கவலைப்படாத, நீ சந்தோஷமா இருந்தாதான் உன் வயிற்றுல உள்ள குழந்தையும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து துளசி வந்து அஞ்சலி கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அங்கே பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆகவும் உடனே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க அவங்களுக்கு உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே லட்சுமியும் குடும்பத்தில் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, மாத்திரை மருந்தால வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்னு லட்சுமி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அவங்களுக்கு வந்து அப்படிலாம் கொடுத்து குணப்படுத்த முடியாது, உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய கதை கூடிய சீக்கிரத்திலே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லவும் ஐயோ அப்படிலாம் நடந்துடக்கூடாது, சரி அதுக்கு எவ்வளோ ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எப்படியும் 3 லட்ச ரூபா மேலே தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே லட்சுமி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதுக்கு 3 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டு நீங்கள் உடனே கட்டினீங்கன்னா நான் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இது கிட்டதுமே லட்சுமிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திடீர்னு 3 லட்ச ரூபா பணத்துக்கு நான் என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருந்த வலையிலையும் வந்து நான் வந்து துளசியோட தலை தீபாவளிக்காக நான் அது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ துளசி ரேவதி அவங்க முருகன் எல்லாருமே வராங்க. எதுக்குமா நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை திடீர்னு பாட்டிக்கு இந்த மாதிரிக்கு நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அஞ்சலி வந்து சொல்கிறாங்க அம்மா நீ கவலைப்படாதம்மா, என்கிட்ட இந்த வளையல் இருக்குது, இதை கொண்டு அடகு வச்சோ வித்தோ நம்ம பாட்டிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே லட்சுமி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை அஞ்சலி அதெல்லாம் வேண்டாம் அஞ்சலி அப்படிங்கும்போது என்னம்மா பண்ணுவேன் நீ, உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியாதா என்ன, நீ இருந்த 2 வலையிலையும் வந்து அக்காவோட தலை தீபாவளிக்காக நீ அதையும் வித்துட்ட, இப்போ என்ன பண்ண முடியும், நம்ம பாட்டி எப்படியாவது காப்பாற்றி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து முருகன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ உடனே வந்து லட்சுமி வந்து அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க அஞ்சலி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கும்போது இல்லைம்மா நான் சொல்கிறத கேளுங்க, பாட்டி இப்போ உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம குணப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா துளசியும் வெட்டி தியா இவங்க எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போகவும் உடனே வந்து அவங்க மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க நல்ல வேலையா இந்த வெற்றி கையில் நம்ம மாட்டாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே அப்போ வந்து அபிராமி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா தலதீபாவளியில் தான் போயிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாம்மா சூப்பராகவே போயிட்டு வந்தாச்சு, எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. உடனே அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாடா இங்கே உள்ள தீபாவளியை விட்டுட்டு தலை தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு நீ போயிட்டு வந்திருக்கிற எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்ப அப்படிங்கும்போது என்னம்மா எதுக்கெடுத்தாலும் நீ குறை சொல்லிட்டே இருக்கிற, துளசியை திட்டணும்னு சொல்லிக்கிட்டு நீயாவே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கிற, தலை தீபாவளிக்கு மாமியார் வீட்டில் தானே கொண்டாடணும்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டு தானே போனேன், திரும்பவும் எதுக்காக பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது இப்படி பேசிக்கிட்டே இருக்காதம்மா, இங்கே பாருங்க துளசி அம்மா பேசுறதெல்லாம் காதில் வாங்கிக்கிடாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து துளசியை அழைச்சிக்கிட்டு அங்கே ரூமுக்கு போகிறாங்க. உடனே மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா வெற்றி தம்பி ரொம்பவே மாறிட்டாரு, துளசியை கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், அவன் வந்து எப்போ துளசி கழுத்தை தாலி கட்டினானோ அவன் ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.